நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டிஃப் ஒரு வாட்டி வேற எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டு ஃபைலுக்கு போயிடும். ஓகே, இன்டர்வேஸ்டிங். இப்போ என்னன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப்னா ஒரு இஃப்க்குள்ள இஃப்க்குள்ள எல்ஸ் அப்புறம் எலிஃப். ஸோ இது மாதிரி ஒரு இஃப்க்குள்ள ஒரு இன்னொரு இஃப்பையோ இன்னொரு எல்சியோ மேக் பண்ணோம்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் பார்த்தாச்சு, இஃப் எல்ஸ் பார்த்தாச்சு, எலிஃபும் பார்த்தாச்சு. ஸோ நெஸ்டட் இஃப்னா உள்ள உள்ள ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளக்குள்ள. இப்போ என்னன்னா இன்டர்வேஸ்டிங்னு கேக்குதா?
என்டர் எ ஸ்ட்ரிங் கேக்குது. இப்ப என்னன்னா நான் செக்குன்னு அனுப்புறேன். இப்ப என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு என்டர் த ஸ்ட்ரிங்னு கேக்குது. நான் செக்குன்ற ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புறேன். அனுப்புனோடனே என்ன ஆகுதுன்னா திருப்பி என்டர் த ஸ்ட்ரிங்னு கேக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நான் வந்து அலோன் அனுப்ப ஃபால்ஸ் கண்டிஷன் இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. இதே ஸ்ட்ரிங்க நான் இப்போ வந்து செக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா? சோ இங்க இருக்கிற கீவேர்ட் உள்ள இருக்கிற இஃப் ஆக்டிவேட் பண்றதுக்காக என்ன பண்ணா நெக்ஸ்ட்னு கொடுத்தேன். நெக்ஸ்ட்னு கொடுத்தா திஸ் இஸ் நெஸ்டட் இஃப். அப்போ நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஃப் ட்ரூவா இருக்கணும். ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கிற இஃப் பார்க்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இஃப் பார்த்துட்டு வந்து தான் உள்ள இருக்கிற இஃப் பார்க்கும். அப்போ மேல இருக்கிற இஃப் ட்ரூ ஆனா மட்டும்தான் உள்ள இருக்கிற இஃப் ஒர்க் ஆகும். இஃப் இன் கேஸ் இப்போ வந்து என்டர் டெஸ்டிங்னு கேக்குறேன். இப்ப செக்குன்னு இருந்தாதான் உள்ள இருக்கிற இஃப் ஒர்க் ஆகும். நான் செக்குக்கு பதிலா நோ செக்குன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நோ செக்குன்னு கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகுன்னா இந்த இந்த இஃப் பார்ட்ல இருக்கிற எந்த இஃப்புமே ஒர்க் ஆகாது. எல்லாமே என்ன ஆயிரும்னா ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போ எலிஃப் பார்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நோ செக்னு சொல்லிட்டேன்னா இந்த இஃப் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இஃப் இருக்கு. ஸோ மல்டிபிள் இஃப் ஒரு லைனுக்கு அப்புறம் கொடுக்குற இஃப்க்கு பிரச்சனை என்னன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டாவது என்ன என்ன இருக்குன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்ல இருக்கிற பெரிய டிராபேக் என்னன்னா உள்ள ஒரு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆனா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இதுவே ஒர்க் ஆகலைன்னா உள்ள உள்ள இருக்கிற இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. டைரக்டா வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கு பதிலா என்ன இஃப் கொடுத்துருக்கோமோ அதுக்கு போகும். ஸோ அதுதான் லைனா மேக் பண்ற இஃப்க்கும் நெஸ்டட் இஃப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படியா இருந்தாலும் ட்ரூவா இருந்தாதான் உள்ள இருக்கிற நெஸ்டட் இஃப்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆகும். இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது. இப்போ என்டர் டெஸ்டிங்னு கேக்குதா? நான் அலோன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் டைரக்டா என்ன 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 பார்ட் ஒர்க் ஆகும்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆனா மட்டும்தான் உள்ள உள்ள குத்துருக்க இஃப் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இந்த இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டைரக்டா உள்ள இருக்கிற இஃப்க்குலாம் போகாது. நீங்க நான் தான் சொன்னேன்ல. ஸோ இஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா இஃப்பையும் செக் பண்ணுன்ற மாதிரி சொன்னேன். கரெக்ட் எல்லா இஃப்பையும் செக் பண்ணும். இப்போ அந்த சேஞ்சஸ் கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ நெஸ்டட் இஃப்னு வரும்போது மேஜரா எங்க இஃப்க்குள்ள இஃப் குத்தோம்னா இந்த இஃப் ட்ரூவா இருந்தாதான் உள்ள இருக்கிற இஃப் செக் பண்ணும். இஃப் இன் கேஸ் நான் என்ன பண்றேன்னா இப்ப இந்த இடத்துல இஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா என்டர் டெஸ்டிங் கேக்குதா? நான் என்ன கொடுக்குறேன் செக்னு கொடுக்குறேன். செக்னு கொடுத்தோன்னே எனக்கு என்னன்னா உள்ள என்டர் ஸ்ட்ரிங் மறுபடியும் கேக்குது. செக்னு கொடுத்தோன்னே உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்க கேக்குது. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா ஆஹ்
ம். ஸோ ரீஃப்ரெஷ் ஆகல. ஸோ அதனால எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம குடுக்கும்போது எனக்கு என்ன என்ன ஆகும்னா, இந்த நெஸ்டும் ஒர்க் ஆகுது. இந்த நெஸ்டும் ஒர்க் ஆகுது. அப்ப இப்ப பொறுத்தவரைக்கும் அதோட குணம் மாறாது. ஸோ இஃப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணும். ஆனா நெஸ்டட் இஃப்பா போடும்போது மட்டும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா மட்டும் தான், உள்ள இருக்கிற இஃப் எல்லாம் செக் பண்ணும். ஸோ அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, இங்க இஃப் கரெக்ட்டா இஃப்க்கு சேஞ்சஸ் கிடையாது. ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் மேக் பண்ணலாம் தப்பு கிடையாது. ஆனா மேஜரா இருக்கிற ஃபர்ஸ்ட் இஃப் வந்து ட்ரூ ஆனா மட்டும் தான், உள்ள உள்ள இருக்கிற மத்த நெஸ்டட் இஃப்ப வந்து செக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நான் வேற எக்ஸாம்பிள் ரைட் பண்றேன்.
ஓகே. ஸோ இப்போ என்னன்னா என்ன கான்செப்ட்னா நான் வந்து ஒரு இன்புட் நேம் வாங்க போறேன். அந்த நேம் அலோவா இருக்கணும். ஓகேவா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெஜிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு எது மேஜரா தேவை? ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு லாகின் பண்றேன்னா எனக்கு எது மேஜரா தேவைன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் என்னால மெயிலோ இல்ல அதர் சினாரியோவோ என்னால லாகின் பண்ண முடியும். ஸோ அதுதான் பாசிபிலிட்டி ஆஃப் லாகின். ஓகேவா? இப்போ என்னன்னா என்னோட லாகின் ஐடி வந்து அலோ. ஓகேவா? இப்போ நான் லாகின் ஐடி தப்பா போட்டா எனக்கு என்ன என்ன பண்ணணும்னா கரெக்டா லாகின். ஓகேவா? ஸோ இது இது வந்து ஒரு நெஸ்டட் இஃப்குள்ள எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா என்னோட கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இப்போ வந்து லாகின் ஐடி நான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அலோன் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து லாகின் ஐடி நேம் கரெக்ட். இப்போ அதுக்கு பதிலா நான் வெல்கம் தரேன். தப்பு. கரெக்டா லாகின் ஐடின்னு சொல்லும். என்டர் யுவர் நேம்னு வருது. வெல்கம் தரேன். அவுட்புட் வராது. சுத்தி என்டர் யுவர் நேம்னு வருது. தரேன். அவுட்புட் வராது. என்டர் யுவர் நேம். பைத்தான் தரேன். அவுட்புட் வராது. அப்போ ஒரு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள எழுதி வச்சிருக்க எதுவுமே ஒர்க் ஆகல. ஏன்னா நான் என்னோட நேம் கரெக்ட் இல்ல. என்னோட யூசர் நேம் கரெக்ட் இல்ல. யூசர் நேம் எப்போ கரெக்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அதர் ப்ராசஸ் பார்க்கணும். அப்போ யூசர் நேம இந்த வாட்டி நான் கரெக்டா போடுறேன். அலோன்றத போடுறேன். ஓகேவா? யூசர் நேம் இந்த வாட்டி எடுத்தோடனே என்ன கேக்குதா என்டர் த பாஸ்வேர்ட்னு கேக்குது. இப்போ நான் பாஸ்வேர்ட்ல 2 பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓல்டு பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட். இப்போ வந்து 1 2 3 போட்டேன்னா யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட்ன்ற மாதிரி வரும். இல்ல அதுக்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் போட்டேன்னா ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 2 3 போடுறேன். ஸோ யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட். திருப்பி என்டர் யுவர் நேம்னு கேக்குது. அப்ப என்ன என்ன இங்க பாஸ்வேர்டு யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட்ன்றத விட முடிஞ்சுது. ஏன்னா நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அதுக்குள்ள என்னன்னா யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா தான் பாஸ்வேர்ட் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அலோன்னும் போது எனக்கு அடுத்தது என்ன கேட்கணும்? பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு வரும். இது பி டபுள் ஈக்குவல் டு 1 2 3. அப்போ வந்து என்னோட பாஸ்வேர்டு 1 2 3 இருந்தா யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட்ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதே மாரி வந்து நான் அலோன் எழுதுறேன். ஓகேவா? இந்த வாட்டி பாஸ்வேர்ட் என்ன போடுறேன்னா 4 5 6. திஸ் இஸ் யுவர் ஓல்டு பாஸ்வேர்ட். ஓகேவா? 4 5 6ன்றது உங்களோட ஓல்டு பாஸ்வேர்ட். சரி ஓகே. எனக்கு அலோன்னு உள்ள வந்துட்டேன். இப்போ 2 3 4 5 1 2 3யும் போடல, 4 5 6ம் போடல. ஓகேவா? 7 8 9ன்னு போடுறேன். கரெக்ட்டா பாஸ்வேர்ட்ன்னு வருது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகுது. இந்த எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆனோனே இஃப்க்குள்ள போகுது. போனதுக்கப்புறம் 4 5 6 செக் பண்ணுது. இல்ல நான் 7 8 9ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அப்ப டைரக்ட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகுது. ஸோ ஒரு இஃப்க்குள்ள எத்தனை இஃப் எல்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். ஒரு எல்ஸ்க்குள்ளயும் எத்தனை இஃப் எல்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். பட் அதோட பங்ஷனாலிட்டி மாறாத வரைக்கும் இப்ப இஃப்னா என்ன பண்ணும்னா, கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா உள்ள உள்ள அனுப்பும். எல்ஸ்னா என்ன பண்ணும்? ஃபால்ஸா இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த டைம்ல நான் என்ன இஃப் குடுக்கலான்றத நான் சொல்லிக்கலாம். ஓகேவா?
இப்போ இஃப் ட்ரூவா இருந்தா எனக்கு ஒண்ணு நடக்கும். ஃபால்ஸா இருந்தா டைரக்ட்டா என்ன ஆகும்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ்ல பிரிண்ட் மட்டும் தான் போடணும்னு இல்ல. எல்ஸ்க்குள்ள என்னால என்னன்னா இஃப்யே மேக் பண்ண முடியும். ஓகேவா? எல்ஸ் பார்ட்டுக்குள்ள ஒரு இஃப் மேக் பண்ணி அதுலயும் என்னால வந்து தப்பா இருந்தா என்ன ஆகும்? இன்கேஸ் இந்த பாஸ்வேர்ட் தப்பா இருந்தா எல்ஸ்க்குள்ள ஒரு இஃப் பிளாக் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நேம் கரெக்ட் இப்போ நான் இது ஃபுல்லா ரெடி பண்ண இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு ரெடி பண்ண எல்லாமே என்னன்னா, ஒரு பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன் மட்டும் தான். என்னன்னா யூசர் நேம் ஆ அத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் மாரி தான். யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா உள்ள அனுப்பு. ஆத்தரைஸ் பண்ணி உள்ள அனுப்பு. தப்பா இருந்தா அதுக்கான ஆ அவுட்புட்ட சொல்லிரு அப்படின்ற மாரி சொல்ட்டேன். ஓகேவா? ஸோ நான் இத ரன் பண்ணும்போது என்டர் யுவர் நேம்ன்னு கேட்கும்போது, எனக்கு யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா தான் பாஸ்வேர்ட் கேட்கணும். கரெக்ட்டா? யூசர் நேம் வந்து தப்பா இருந்தா எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கக்கூடாது. எனக்கு டைரக்ட்டா என்ன இதுவாகும்னா, கரெக்ட்டா லாகின் நேம். உங்களோட நேம வந்து கரெக்ட்டா லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாரி இப்ப யூசர் நேம் கரெக்ட்டா இருக்கணும். இப்ப யூசர் நேம் கரெக்ட்டா இருக்கணும்னா, இந்த மேஜர் இஃப் வந்து ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? மேஜர் இஃப் வந்து எனக்கு ட்ரூவா இருக்கணும். இல்லன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னா இப்ப மேஜர் இஃப் ட்ரூ ஆகலன்னா, நான் இப்போ யூசர் நேம் தப்புன்னு அர்த்தம். இங்க தான் நான் யூசர் நேம செட் பண்ணியிருக்கேன். என்டர் யுவர் நேம்ன்னு கேட்கும்போது, இஃப்ல தான் வந்து அந்த நேம் என்னவா இருக்கணும்ன்றத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லாகின் வச்சே இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உள்ள போணுன்ற லாகின் செட் பண்ண போறேன். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பிரிப்பேர் பண்ணுங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஸோ என்னன்னா என்னோட நேம் கரெக்ட்டா இருந்தா, இப்ப நான் வந்து ஒரு நேம் யூசர் கிட்ட லாகின் பண்றதுக்காக ஒரு நேம் குடுப்பேன். எனக்கு ஒரு 2 பாஸ்வேர்ட் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் வந்து என்னோட கரெக்ட் பாஸ்வேர்டா இருக்கணும். இன்னொன்னு இன்கேஸ் நான் தப்பா போட்டேன்னா, என் ஓல்ட் பாஸ்வேர்ட் வச்சு கூட உள்ள டேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்ட்டான்னா, ஸோ அத வந்து கண்டிஷன் ஸ்டேட்மென்ட்ல எழுத சொன்னேன்னா, இப்ப இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து இஃப் எழுதிட்டேன். ம். இப்ப என்ன ஆகுது? இஃப் எலிஃப்ன்ற மாரி எழுதணும். ஓகேவா? ஸோ இஃப் வந்து அலோ ட்ரூ ஆனதுனா எனக்கு என்டர் த பாஸ்வேர்ட்ன்னு கேட்குது. நான் எலிஃப்ல ஏறிட்டேன். எலிஃப் ஈக்குவல் டூ B456. அப்போ எலிஃப்க்கு 456னா என்னன்னே தெரியாது. பின்னா என்னன்னே தெரியாது. ஆனா அது இஃப்க்குள்ள இருக்கு. ஓகேவா? யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா பாஸ்வேர்டுக்குள்ள போறது எதுல இருக்குன்னா, இஃப்ல இருக்கு. நீங்க சொல்லலாம் எலிஃப் தான் இருக்கும்ல. எலிஃப யூஸ் பண்ணி நான் லைனா வந்து ஒண்ணொண்ணா எக்ஸிக்யூட் பண்ணிருவேன்ல. எதுக்கு நான் இஃப்க்குள்ள இஃப் மேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் கரெக்ட்டா இருந்தா பாஸ்வேர்ட் போடணும்னு ஒண்ணுக்குள்ள சொல்றேன். அப்ப அதுக்குள்ளயே வந்து நான் கண்டிஷன் எழுதுனா மட்டும் தானே அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு போ முடியும். டைரக்ட்டா வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட்டா வச்சு எலிஃப்க்கு கண்டிஷன் எழுதுனா எனக்கு என்ன ஆகும்னா, எலிஃப்க்கு என்னன்னே தெரியாது அது. எலிஃப் எப்போ வொர்க் ஆகும்னா, இஃப் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா, இப்போ இஃப் ஃபால்ஸ் ஆனா தான் எலிஃப் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்போ சோ இந்த லாஜிக் டோட்டலி தப்பு.
ஓகேவா? இன்கேஸ் நீங்க கேட்கலாம் எலிஃப்ல யூஸ் பண்ணி எழுதலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த லாஜிக் முழுக்க தப்பு. எலிஃப்குள்ள யூஸ் பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர் சொன்ன இது படி ரெக்யர்மென்ட் படி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னா ஒரு யூசர் நேம் நான் கேட்பேன். யூசர் நேம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கணும். அந்த பாஸ்வேர்டுக்கு வந்து நான் ஒரு பாஸ்வேர்ட் குடுப்பேன். கரெக்ட்டா இருந்தா அது போணும். தப்பா இருந்ததுன்னா, எனக்கு வந்து இன்னொரு பாஸ்வேர்ட் குடுப்பேன். அது ஓல்டு பாஸ்வேர்ட்ன்னு மென்ஷன் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு தப்பா இருந்தா எனக்கு கரெக்ட்டா பாஸ்வேர்ட் இந்த 2 பாஸ்வேர்ட் தான் நான் குடுப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஓல்டு பாஸ்வேர்டு பதிலா ஆல்டர்னேட்டிவ் பாஸ்வேர்ட்ன்னு வச்சுக்கங்க. இப்ப தெளிவா இருக்கும். ஓகேவா? 2 பாஸ்வேர்ட் இருக்கு. யுவர் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்ட். கரெக்ட்டா பாஸ்வேர்டுன்னு இருக்கு. ஓகேவா? இந்த பாஸ்வேர்ட் போடும்போது எனக்கு என்ன என்ன ஆகும்னா 1, 2, 3 போடும்போது என்னன்னா, உங்க பாஸ்வேர்ட் கரெக்ட். சரி 1, 2, 3 வந்துட்டேன். அதுக்கு பதிலா 4, 5, 6 போடுறேன்னா, திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் பாஸ்வேர்ட். இத வந்து என்னால லைனா எழுத முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்கு நான் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணேன்னா, என்னால இத லைனா இஃப்க்கு நேரா மேக் பண்ணி எழுத முடியாது. லைக் மார்க்லாம் செக் பண்ணீங்க கரெக்ட்டா. ஸோ டோட்டல் மார்க் வச்சிருப்பீங்க. அதுலருந்து அப்படியே செக் பண்ணீங்க. ஆனா என்னால இத லைனா எழுத முடியாது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பாண்டிங் மாரி இருக்கு. கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்க்குள்ள ஒண்ணு ஒண்ணு கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. இஃப் கரெக்ட்டா இருந்தா, அதுக்கப்புறம் டைரக்ட்டா என்ன ஆகும்னா, பாஸ்வேர்ட் கேட்கணும். அது கனெக்ட் ஆயிருக்கு. அந்த பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3 இருந்தா, கரெக்ட் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கும். அது ஒண்ணுத்து கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி இல்லன்னா, 4, 5, 6ன்னு ஆல்டர்னேட்டிவ் பாஸ்வேர்ட் குடுப்பேன். அது 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 ஆல்டர்னேட் பாஸ்வேர்ட்ன்னு சொல்லணும். அது கூட எது கனெக்ட்டா இருக்குன்னா, வேற எந்த நம்பருமே நான் தரல. ஏதோ தப்பான நம்பர் குடுத்தா, கரெக்ட்டா பாஸ்வேர்ட்ன்றது வரணும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து கனெக்டிங்ல இருக்கு. ஓகேவா? ஸோ கனெக்டிங்ல இருக்கனால என்னால என்னன்னா, ஆ ஸ்ட்ரெய்ட்டா எழுத முடியாது. லைக் இஃப் டைரக்ட்டா வந்து இங்க யூஸ் பண்ண மாரி இஃப் என்னால யூஸ் பண்ண முடியாது. இங்க யூஸ் பண்ணேன்ல, இஃப் ஏஜ் ஈக்குவல் டூ வாட்ச் அது மாரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி யூஸ் பண்ணா எனக்கு எரர் வரும். ஓகேவா? ஸோ அதனால நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு இஃப் மெயின் இஃப் அதாவது நான் கேட்டுக்குள்ள இப்போ ஒரு இதுக்குள்ள போணும்னு வச்சுக்கங்க. ஒரு காலேஜுக்குள்ள. ஸோ டைரக்ட்டா வந்து நான் காலேஜுக்குள்ள நுழைய முடியாது. கரெக்ட்டா? ஸோ எனக்கு வந்து ஆ ஒரு ஐடி கார்டோ இல்ல ஏதோ ஒரு இது வேணும். ஒரு ஆத்தரைசேஷன் மாரி வேணும். ஸோ வேணும்னா, நான் காலேஜுக்குள்ள போணும்னா, அந்த ஆத்தரைஸ் வச்சுட்டு மட்டும் தான் உள்ள போற மாரி இருக்கும். ஓகேவா? உள்ள போய் ஒரு ஒரு பில்டிங்கா நான் வந்து செக் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு பில்டிங்கா போயிட்டு என் கிளாஸ் எது? என் கிளாஸ் எது? என் கிளாஸ் எதுன்ற மாரி செக் பண்ற மாரி இருக்கும். என் கிளாஸ் அங்க இல்லன்னா, நான் எந்த கிளாஸ்க்கு போணுமோ அங்க போற மாரி இருக்கும். ஓகேவா? டைரக்ட்டா வந்து ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லாம் மூவ் பண்ணாம டைரக்ட்டா கிளாஸ்க்குள்ள போறது பாசிபிள் கிடையாது. ஐடி கார்ட் செக் பண்ணாம, ஒரு ப்ராசஸ் நடக்காம டைரக்ட்டா உள்ள போறது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகேவா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ள போணும். ஐடி கார்டு காட்டுனா அந்த பெர்சன் அலோவ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் என் கிளாஸ்ல பார்க்கணும். நான் ஒரு ஒரு கிளாஸா செக் பண்ணணும். இதுதான் என் கிளாஸான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் உள்ள போய் உட்கார்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ அப்ப என்னன்னா, எல்லாமே ஒரு ஆ இது மாரி பாண்டிங் மாரி லிங்க்டு மாரி இருக்கும். ஸோ ஒண்ணு லிங்க் ஆயின்னே இருக்கும். டைரக்ட்டா இது முடிஞ்சோனே இத பண்ணுன்லாம் சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இது எதுவுமே இல்லன்னா, அந்த அந்த ஆ ஒரு 7 பிளாக் இருக்குன்னா, 7 பிளாக்ல ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்துல என்னோட கிளாஸ் இல்லன்னா, நான் என்ன பண்ணலாம்னா, 2ண்ட் பிளாக் செக் பண்ணலாம். 3ர்ட் பிளாக் செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே என்னன்னா, ஒரு கனெக்டிவிட்டி. எதுவுமே இல்லன்னா, ஓகே. ஸோ இந்த சைடு என் கிளாஸ் இல்ல போல. ஸோ அது வந்து அதர் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதர் இதுல இருக்குன்னு சொல்ற மாரி விட்டுட்டு போயிடலாம். ஸோ இங்க இங்க என் கிளாஸ் இல்ல. வேற இடத்துக்கு போணும் அப்படின்ற மாரி விட்டுட்டு போலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்க. இப்போ உள்ள வருது. ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் இப்ப என்கிட்ட ஐடி கார்டே இல்லன்னு வச்சுக்கங்க. இதெல்லாம் எப்போனா என்கிட்ட ஐடி கார்டு இருந்தா மட்டும் தான் உள்ள முடியும். ஐடி கார்டே இல்லன்னா டைரக்ட்டா வாட்ச்மேன் என்ன சொல்லிருவாரு, இல்ல அ இல்ல சார் உங்களுக்கு சேர்க்க முடியாது. உங்ககிட்ட ஒரு இது இல்ல அப்டின்ற மாரி சொல்லிருவாரு. இதுதான் டைரக்ட் கான்வர்சேஷன். இது இல்லன்னா, அவரு டைரக்ட்டா சொல்றாரு தெரியுங்களா? இல்ல நீங்க கிளம்புங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்ல. இருந்தா என்ன ஆகும்னா, நான் இவ்ளோ ப்ராசஸ் பண்ணணும். உள்ள போணும். பில்டிங்க கண்டுபிடிக்கணும். கிளாஸ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட இது டிபார்ட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள போய் உட்காரணும். அதெல்லாம் என்னன்னா, ஒரு பாண்டிங் மாரி இருக்கு. நான் உள்ள போனோனே நடக்கக்கூடிய விஷயம். நான் ஆத்தரைஸ் பண்ணி உள்ள போயிட்டேன்னா நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆத்தரைஸே பண்ணல நானு. டைரக்ட்டா வெளிய போயிட்டேன். ஸோ ஆத்தரைஸே பண்ணல. என்கிட்ட ஐடி கார்டே இல்லன்னா, டைரக்ட்டா வாட்ச்மேன் என்ன சொல்லிருவாருன்னா, "வெளிய போயிரு" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. ஸோ இது மாரி டைரக்ட் ஸ்டேட்மென்ட்க்குலாம் நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, இந்த இஃப், எலிஃப், எல்ஸ் லைனா யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பாண்டிங் மாரி வரப்போது, உள்ள நெறைய கண்டிஷன் செக் பண்ண போறோம். உள்ளுக்குள்ளேயே நெறைய கண்டிஷன் செக் பண்ணின்னு போணும் அப்படின்னா, லைக் ஆ
S3ல இருக்கிற வேர் மாதிரி உள்ள 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 ஒண்ணு ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டே இருக்க போறேன். ஸோ ஒரு ஒரு டேட்டாவா உள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிட்டு இருக்க போறேன்னா எனக்கு நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க முடிச்சலாம். நாளைக்கு வயல் பார்க்கணும். நாளைக்கும் இதே இருக்கணும். இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் தானே பண்றேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து வயல் பார் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் பிரேக் கண்டினியூ பாஸ். டவுட் இருக்கா? ஓகே. நான் வந்து வேற ஏதாவது டாஸ்க் தரேன். நெக்ஸ்ட் இஃப்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு வேணா வயல் பார் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கிளியர் போல. ஸோ நான் அப்போனா இதுல கண்டிஷன்ல எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இஃப் எல்ஸ் எலிஃப் அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப்ல எப்படி எல்ஸ் யூஸ் பண்றதுன்றது முதற்கொண்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ண போதுதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நான் வந்து வயல் பார் சாட்டர்டேவும் இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து என்னன்னா முழுக்க முழுக்க டவுட் செஷன் வைக்காம கிளாஸும் கொஞ்சம் எடுக்கிறேன். டவுட்டா இருந்தாலும் கேட்டுங்க. சாட்டர்டே இதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். ஆனால் 40 மினிட்ஸ் தானே இருக்கு. ஸோ சாட்டர்டேவோட கனெக்ட் பண்ணா தினமும் 1 மணி நேரத்துக்கு மேல எடுக்கிற கணக்கு வரும். ஓகேவா? நான் குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். நாளைக்கு வைஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். செக் பண்ணி பாருங்க.